இந்தியா இங்கிலாந்து இடையில இதுவரைக்கும் 4 டெஸ்ட் போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல கடைசி டெஸ்ட் போட்டியை இந்தியா டிரா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த தொடர்ல இங்கிலாந்து கைதான் ஓங்கி இருக்கு. எனவே கடைசி டெஸ்ட் போட்டியை இந்தியா வின் பண்ணணும், இல்லன்னா இங்கிலாந்து தொடர ஜெயிச்சிரும். இதன் காரணமாக இந்திய அணியுடைய பிளேயிங் 11 சரியா கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே இந்திய அணியை வார்ன் பண்ணியிருக்காரு. அது பத்தி இங்க பார்க்கலாம். இது குறித்து ரஹானே இந்திய அணியுடைய பேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா பவுலிங் சரியில்லை அப்படின்னு கூறியிருக்காரு. சிலர் நல்லா பந்து வீசுறாங்க, அவர்களுக்கு மத்த பவுலர்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த குறைய மட்டும் சரி பண்ணிட்டா வெற்றி இந்திய அணிக்குத்தான் அப்படின்னு அட்வைஸும் செஞ்சிருக்காரு. பும்ரா 3 போட்டிகள்ல ஆடிட்டதால 5வது டெஸ்ட் போட்டியில அவர் விளையாட மாட்டார்னு சொல்லப்படுது. இதே போல ஷர்துல் தாகூருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான். இதனால ஆகாஷ் தீப், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் ஆகிய 5 பேரும் ஓவல்ல நடக்கிற 5வது டெஸ்ட்ல இடம்பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது.